ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கனவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கனவா ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாய் காய வச்சு அந்த கடாயில் வந்து ஆயில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவாயை ஃபுல்லாக அந்த ஆயிலில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். தீயை வந்து சிம்மில் வச்சு ஆட் பண்ணுங்கள், இல்லைனா கனவை வந்து ஒரு சில நேரத்தில் நல்லா வெடிக்கும். இப்போ நம்மளுக்கு முகத்தில் ஏதாவது பட்டும், அதனால் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கனவாய் ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு வந்து நம்ம நார்மலாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு ரெண்டாவது உப்பு தேவைங்கிறவோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து நீங்கள் வந்து பெருஞ்சீரக பொடி இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். நான் பெருஞ்சீரக பொடி ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூடி பேஸ்ட்டு வந்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூடி பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதை என்ன செஞ்சிடலாம், ஃபுல்லாக நல்லா இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடலாம், ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துடலாம். நான் செய்ய அடுப்பை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் என்ன செய்யணும், இந்த மசாலா ஒரு கனவா இல்லாமல் ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா என்ன செஞ்சிடலாம், ஃபுல்லாக டோட்டலி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு முடிச்சுட்டு என்ன செஞ்சிடலாம், நம்ம இதை என்ன செஞ்சிடலாம், அவ்வளோதான். எனக்கு வந்து மஞ்சள் பொடி வந்து லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருக்கிற மாதிரி தெரியறதுனால லைட்டாக நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ண வேண்டாம். இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன செஞ்சிடலாம், கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சு என்ன செஞ்சிடலாம், மூடி வச்சிடலாம். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதில் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக நிறைய நம்மளுக்கு என்ன செய்ய தண்ணி நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா நம்மளுக்கு வத்துற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடலாம், சிம்மில் வச்சு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கனவா வந்து நல்லா வசங்கி எடுக்கும். குழந்தையெல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் வசங்காமல் இருந்தால் கூட அப்புறம் வயிறு வலிக்கும். ஃபுல்லாக நல்லா வசங்கி எடுக்கட்டும். ஃபுல்லாக நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வசங்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள்கிட்ட மல்லி இலை இருந்தால் மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கனவா ஃப்ரை ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இது கூட சாம்பாருக்கும் ரசத்துக்கும் சூப்பர் சைடிஷ்.